Students, today we are going to learn about the internet shortcut keys. F1 display help, F11 toggles between full screen and regular view of the browser window, tab move forward through the item of a web page, shift tab moves backward through the item of a web page, alt plus home goes to the home page, alt plus right arrow goes to the next page, alt plus left arrow or backspace goes to the previous page, shift plus F10 display a shortcut menu for link, shift control plus tab or F6 move forward between frames, shift plus control plus tab moves backward between frames, up arrow or page up, down arrow or page down scroll to the end of the document, home go to the start of the document, end go to the end of the document, control plus F find on the page, F5 or control plus R refresh the current web page, escape stop downloading the page, control plus O or control plus L opens a new page, control plus N opens new window, control plus W close the window, control plus S save the page, control plus P print the page, control plus E open search in Internet Explorer, enter active the link, control plus I open favorite in the Explorer bar, control plus H open history in the Explorer bar. நேற்றுக்கு நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம், ஷார்ட்கட் கீஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி, அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் என்னென்ன மெனுஸ், எந்தெந்த மெனு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. இப்போ F1 ப்ரெஸ் பண்ணேன்னா ஹெல்ப் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ ஏதாவது ஃபைலை ஓப்பன் பண்ண, சேவ் பண்ண அல்லது ஃபேவரட் க்ரியேட் பண்ண, ஹிஸ்ட்ரி மெனுவை எப்படி யூஸ் பண்ண இது எதுவும் தெரியலன்னா இந்த F1 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அதில் எந்த மெனுவை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை நீ டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுக்கும்போது அதை பற்றின டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்து F11 கீயை நீ ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்க்ரீன் வந்து ஃபுல் சைஸில் ஆகும். ஃபுல் சைஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் அப் பண்ணும்போது டைட்டில் பார், ஐகான்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒன்றுமே தெரியாமல் அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு F11 கீயை யூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் கீ யூஸ் பண்ணோன்னா அது இப்போ கரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க வெப் பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதே மாதிரி நிறைய விண்டோஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ, எந்த விண்டோவுக்கு மூவ் ஆகணுமோ அதுக்கு டேப் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட்டும் டேபும் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ப்ரீவியஸ் பேஜுக்கு வெப் பேஜுக்கு மூவ் பண்ணலாம். ஆல்ட் ப்ளஸ் ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும், அப்படின்னா மெயின் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஆல்ட் ப்ளஸ் ரைட் ஆரோ அல்லது ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ அல்லது பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணேன்னா ஆல்ட் ப்ளஸ் ரைட் ஆரோ அல்லது ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ நீ ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணேன்னா முந்தின பேஜுக்கு மூவ் ஆகும். அப்படின்னா இப்போ கரண்ட்டாக எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கியோ அதுக்கு ப்ரீவியஸ் பேஜுக்கு, அது முந்தின பேஜுக்கு மூவ் ஆகும். அடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் F10 கீயை நீ ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த லிங்க் ஷார்ட்கட் கீ க்ரியேட் ஆகும்.
அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் அல்லது F6 கீயை கிளிக் பண்ணேன்னா ஃப்ரேமுக்கு உள்ள என்ன பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமுன்னு சொல்லும்போது ஒரே விண்டோவில் மல்டிபிள் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும்ல. இப்போ எக்ஸாம்பிள் டிவி பார்க்கும்போது டிவியில் ஒரு சைடு நியூஸ் ஓடிட்டுருக்கும், ஒரு சைடில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஓடும், பின்னாடி பேக்ரவுண்டில் வேறு இது டிபேட்ஸ்லாம் நடக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் ஒரே பேஜில் தெரியுதுல்ல. அதே மாதிரி இங்கேயும் நம்ம நிறைய ஃப்ரேம் விண்டோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி அந்த விண்டோவை மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் அல்லது F6 கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா பேக்வேர்டு அதுக்கு முந்தின பேஜுக்கு வரலாம். அப் ஆரோ அல்லது பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த மாதிரியான அந்த ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுவோம். பேஜ் அப் கொடுத்தேன்னா என்ன பண்ணும், பிகினிங் பேஜுக்கு முந்தின பேஜுக்கு போகும். பேஜ் டவுன்னா அதுக்கு கீழே உள்ள பேஜ். இப்போ கரண்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு 5th பேஜை நீ ஓப்பன் பண்ணியிருக்க, அப் கொடுக்கும்போது 4th பேஜுக்கு போகும், டவுன் கொடுக்கும்போது 6th பேஜுக்கு போகும். ஹோம் கீ கிளிக் பண்ணேன்னா அது டாக்குமெண்ட்டோடைய ஹோம் பேஜை டிஸ்பிளே பண்ணும். எண்ட் கீ கிளிக் பண்ணேன்னா டாக்குமெண்ட்டோடைய எண்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் Fஐ ப்ரெஸ் பண்ணேன்னா ஏதாவது அந்த வெப்பேஜில் கண்டென்ட்டை சர்ச் பண்ணணுன்னா அதை சர்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபைன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் டிஸ்பிளேன்ற அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு நீ தேடணுன்னா என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றா லைன் பை லைனாக வாசிச்சுட்டு வரணும். அதுக்கு பதில் கண்ட்ரோல் ப்ளஸ் F கீயை ப்ரெஸ் பண்ணி அப்போ அந்த கண்ட்ரோல் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் எந்த வார்த்தை தேடணும்னு கேட்கும், சர்ச் பண்ணணும்னு கேட்கும், ஃபைண்ட் கேட்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீ கொடுக்கும்போது அந்த நீ சர்ச் பண்ணக்கூடிய வேர்டு எங்கே இருக்கோ அதே வேர்டு எங்கெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அங்கே இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அடுத்து F5 அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் R கீயை நீ ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன பண்ணும், பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படின்னா இப்போ லாஸ்ட் பேஜ் வந்ததும் அதுக்கு மேலே உனக்கு பேஜ் மூவ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ திரும்ப என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ரெஃப்ரெஷ் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் F5 அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் R கீயை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கீயை நீ ப்ரெஸ் பண்ணனா இப்போ தெரியாமல் ஒரு பேஜை கிளிக் பண்ணி அது டவுன்லோட் ஆகிறதுக்கு தொடங்கிட்டுருக்கு அல்லது பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அதுலேருந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எஸ்கேப் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் O அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் L கீயை ப்ரெஸ் பண்ணனா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் N கீயை ப்ரெஸ் பண்ணனா விண்டோ ஓப்பன் ஆகும். O ப்ரெஸ் பண்ணனா புது பேஜ், N ப்ரெஸ் பண்ணேன்னா விண்டோ ஓப்பன் ஆகும். அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் W கீயை ப்ரெஸ் பண்ணனா கரண்ட்டாக எந்த விண்டோ ஓப்பனில் இருக்கோ அது க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் S கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த பேஜில் உள்ள கண்டென்ட் சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் Pயை கிளிக் பண்ணேன்னா அந்த பேஜை பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கரண்ட்டாக அந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் கர்சரை வச்சு அதில் கிளிக் பண்ணுறதுக்கு பதில் அந்த லிங்கில் வச்சுட்டு என்டர் அடிக்கும்போது அந்த பேஜ் ஆக்டிவேட் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் E கீயை ப்ரெஸ் பண்ணனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் உள்ள சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் I கீயை ப்ரெஸ் பண்ணனா இன்டர்நெட்டில் உள்ள ஃபேவரைட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் H ப்ரெஸ் பண்ணனா இன்டர்நெட்டில் உள்ள ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். Searching the web. Search engine are programs used to locate the request information on the internet. Search engine are sometimes called as spiders or the net. All the information available in the net are grouped into a number of directories
called web directories. To get specific result, each directory is further divided into several subdirectories. To use the search engine, the search word are entered in the search box and the submit button is clicked. Search engine capture the search word and send a spider or the robot to count through the web page of different websites. After a few seconds of wait, the search results are displayed on the index page of the search engine. Out of the several display result, only a small number will be the relevant. சர்ச்சிங் த வெப், அந்த கூகுளில் அல்லது மெயினாக நம்ம சர்ச் பண்ணுறது கூகுள் சர்ச் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். கூகுள், யாஹூ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின் இருக்குது. அதில் எந்த சர்ச் இன்ஜின் வேணுமோ அதை நீ என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ சர்ச் பண்ணலாம். இந்த சர்ச் இன்ஜினில் சர்ச் இன்ஜினுக்கு இன்னொரு ஒரு நேம் வந்து ஸ்பைடர் ஆஃப் த நெட்டுன்னு சொல்கிறோம். இதை ஏன் ஸ்பைடர் ஆஃப் த நெட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ நீ ஒரு அட்ரஸ் பாரில் அல்லது யூஆர்எல்ல இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணும், அந்த இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா சர்வரும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி எந்த லொக்கேஷனில் நீ கொடுக்கக்கூடிய அந்த ஐபி அட்ரஸ் மேட்ச் ஆகிருக்கு, அது அந்த டைரக்டரி எங்கே இருக்கு, அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு நீ தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுனால இந்த சர்ச் இன்ஜினை ஸ்பைடர்னு சொல்கிறோம். ஸ்பைடர்னு சொல்லும்போது அந்த சிலந்தி வலை பார்த்துருப்ப, அதில் நிறைய பின்னல்களாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு வந்து டைரெக்டாக ஒரு சர்வரில் போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே வர்றது கிடையாது. மல்டிபிள் தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் சர்வரில் போய் அந்த இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இங்கே இன்டர்நெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாமே டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைரக்டரியை வெப் டைரக்டரின்னு சொல்கிறோம். இந்த வெப் டைரக்டரியிலே நிறைய சப் டைரக்டரிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு வைடு வெப்புன்ற அந்த டாபிக் பார்த்தோம். அந்த டாப்பிக்குள்ளே நிறைய சப் டாப்பிக்லாம் வந்தது இல்லையா, டொமைன் நேம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அது மாதிரி நிறைய சப் ஹெட்டிங் வருது இல்லையா. அதே மாதிரி ஒரு டைரக்டரிக்குள்ளேயே மல்டிபிள் டைரக்டரிஸ் வந்து இதில் இருக்கும். நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அந்த வேர்டை வந்து அந்த சர்ச் இன்ஜின், கூகுளில் சர்ச் இன்ஜின் இருக்குல்லையா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பிளைனான ஏரியா இருக்கும். அதில் வச்சு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணுறலையா, கிளிக் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், ஒவ்வொரு சர்வராக போய் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி எந்த சர்வரில் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணக்கூடிய அந்த வேர்டை ஸ்பைடர் மாதிரி சிலந்தி மாதிரி ஒவ்வொரு வலையாக மேலே ஏறி போகுது இல்லையா, அதே மாதிரி இங்கே நீ கொடுக்கக்கூடிய அந்த வேர்டு வந்து ஒவ்வொரு சர்வர் பை சர்வராக சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரோபோட் கவுண்ட்டாக ஃபஸ்ட்டு வெப்பேஜுக்கு வரும். வெப்பேஜுக்கு வந்த பிறகு அது எந்த டைரக்டரி எந்த வெப் சர்வரில் என்ன ஃபைல் நேமில் இருக்குன்னு வித்தின் செகண்ட்ஸில் அடுத்து உன்னோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒரு சர்ச் பட்டனை கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குது இல்லையா, அந்த டைம் எடுக்கிறதுக்கு இதுதான் காரணம். மில்லியன்ஸ் ஆஃப் சர்வர்ஸை போய் அந்த இன்ஃபர்மேஷனை வித்தின் செகண்டில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் மெசேஜை உனக்கு சென்ட் பண்ணும். இந்த டாபிக் நீ வெப் சர்வரில் சர்ச் பண்ணும்போது ஒரே லிங்க் மட்டும் வரதில்ல, இது சம்மந்தப்பட்ட நிறைய லிங்க்ஸாக வரும். அதில் உனக்கு நீ பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட் கிடைக்கிறது வந்து ஒரு சில லிங்க்கில் மட்டும்தான் இருக்கும். அதை ஒவ்வொன்றா நீ பார்த்து தேடி எடுக்கணும். Google and Yahoo search engine. One of the most widely used search engine in internet is Google search engine. This search engine has a simple user interface. Google provides a fast searching process and locate the required information from the web page.
Google offers a number of services such as Gmail, Google Earth, image search, Blogger, YouTube. Majority of Google service are free service. Google Earth is an Earth viewer service. A virtual 3D Earth is provided by inspecting each and every corner of the Earth. Google Sky provides a virtual sky. Blogger provides a free space for publishing one's idea in the world. Orkut is the free social networking service offering facilities to establish friends and contacts. Widely used Google search or image search display the required image from the web pages. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் யாஹூ சர்ச் இன்ஜினில் அதிகமாக நம்ம இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கூகுள் சர்ச் இன்ஜின். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தேடுறேன்னா, இப்போ ஒரு ஆதரோடைய அந்த புக்கை தேடுறேன்னா அந்த ஆதரோடைய நேம் ஃபுல்லாக தெரியலனாலும் ஒரு சில உனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை டைப் பண்ணால் போதும், அது ரிலவெண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதிலிருந்தே இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கூகுளில் சர்ச் பண்ண கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் ஆகும். கூகுளில் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னெல்லாம்னா ஜிமெயில், கூகுள் எர்த், இமேஜ் சர்ச், பிளாகர், யூடியூப். அதில் கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் மெஜாரிட்டியும் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூகுள் எர்த்தில் அந்த பூமிக்கு அடியில் என்னெல்லாம் இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை 3D எஃபெக்டோட உனக்கு அந்த ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அடுத்து கூகுள் ஸ்கை இது வர்ச்சுவல் ஸ்கை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. பிளாகரில் நீ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூசர்ஸும் அவங்களுடைய ஐடியாஸை ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஃப்ரீயாக அவங்களுடைய ஐடியாஸை பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆர்குட்ன்றது சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ். இது என்ன பண்ணோன்னா அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் மூலமாக ஃப்ரெண்ட்ஸு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி தரும். அடுத்து கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸில் மெயினான சர்வீஸ் இமேஜ் சர்ச். எந்த டாபிக் ரிலேட்டடான இமேஜஸ் வேணுனாலும் ஈஸியாக இந்த கூகுள் வெப் பேஜில் போய் சர்ச் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். The search is done by clicking the image button in the home page. Google provides two search options to search the web or search the page from India. I am feeling lucky button display the most relevant web page related to the search word. Advanced search display the details of search made by this search engine. Yahoo search engine has general as well as advanced search option. To search a word, visit the website of Yahoo. The search word is entered in the search box and search button is clicked. The search engine make use of different internet directories for searching. Search results are provided with links to pages. அடுத்து கூகுள் வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சர்ச் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்ச் த வெப், இன்னொன்று சர்ச் த பேஜ் ஃப்ரம் இந்தியா. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து அதில் ஐ ஆம் ஃபீலிங் லக்கின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீ கிளிக் பண்ணேன்னா நீ சர்ச் பண்ணுற அந்த டாபிக் ரிலேட்டடான இமேஜஸ் நிறையா டிஸ்பிளே ஆகும். அட்வான்ஸ் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணினா அதில் என்ன பண்ணிக்கலாம், நிறையா அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யாஹூ சர்ச் இன்ஜினில் 2 டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல், அடுத்த அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன். இதில் யாஹூவில் அந்த இமேஜஸாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டாக இருந்தாலும் சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணணுமோ
அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் ஆகும். இங்கே இந்த சர்ச் இன்ஜினில் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைரக்டரிஸ்லேருந்து போய் சர்ச் பண்ணி அது டாபிக் ரிலேட்டடான லிங்க்கை ஃபஸ்ட்டு உன்னுடைய ஸ்க்ரீனுக்கு டிஸ்ப்ளே பண்ணும்.